जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका मूषिक वाहन मोदक हस्त चामर कर्ण विलंबित सूद्र वामन रूप महेश्वर पुत्र विघ्न विनायक पाद नमस्ते सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः உலகெங்கும் வாழக்கூடிய என்எக்ஸ்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வார ராசி பலன் என்ற முறையில நாம் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள், முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள், எப்படி நீங்க சந்திச்சு வெளியில வர போறீங்க, இந்த வார ராசி பலன் என்னென்னலாம் வரப்போறது, எப்படி எல்லாம் இருக்க போறீங்க, என்னென்னலாம் செய்ய போறீங்க, யார் எந்த விஷயத்துல மாட்டிக்க போறீங்க, யார் எந்த மாட்டின விஷயத்துல இருந்து வெளியில வர போறீங்க, யாருக்கு புதுசா இடமாற்றம் வரப்போறது, யாருக்கு தடுமாற்றம் வரப்போறது, யாருக்கு அதாவது எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்காம ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு இடத்துல போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை யாருக்கு வருது, யாருக்கெல்லாம் அபவாதம் வருகிறது. அபவாதம் என்றால் கெட்ட பேர் யாருக்கெல்லாம் இருக்கு, நல்லதே செஞ்சும் கெட்ட பேர் வாங்குறவன்லாம் இருக்கான். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்கு. 12 ராசியில நம்ம பிறந்திருந்தாலும் நம்ம பிறக்கக்கூடிய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தன்மை உண்டு. நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், இது ஒரு கொடிய உலகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த கொடிய உலகத்துல பிறந்து வளர்ந்து நம்ம போய் சேர்ற வரைக்கும், ஒரு பேர் எடுத்து போய் சேர்ற வரைக்கும் இந்த கொடிய உலகத்துல மிக போராட்டமான வாழ்க்கை தான் எல்லாருக்குமே. இந்த கொடிய உலகத்துல கொரோனாவை விட கொடிய உலகம் இது. உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணுங்கிறது கிடையாது. இந்த எப்படியாப்பட்ட உலகத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சில பேர் எங்கேயாவது போய் இந்த ஊரு, அதாவது இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போனாலும் நீ இதே பிரச்சனையை தான் நீ சந்திப்ப. நீ ஊரு விட்டு ஊரு போனா மட்டும் நீ நல்லா இதா வந்துட போறியா? கிடையாது. அப்போ நீ அந்த இருக்கக்கூடிய இடத்தை எப்படி செஞ்சுக்கணும், எப்படி நம்ம பார்த்துக்கணும், எப்படி நம்ம இருக்கணும், இந்த கொடிய உலகத்துல இருக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். இங்க இருந்து போனாதான், இங்க டிக்கெட் எடுத்து ஃபைனல் டிக்கெட் எடுத்து போனாதான் நமக்கு நிம்மதியே தவிர அது வரைக்கும் கிடையாது. அது வரைக்கும் நமக்கு என்னென்ன வரும், எப்படி எப்படி சோதனைகள் வரும், எப்படி எப்படி உபாதைகள் வருங்கிறதெல்லாம் தெரியாது. ஸோ அப்ப நம்ம இந்த 12 ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம தான் ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நம்ம தான் நடந்துக்கணும். எதுல நீ அலட்சியம் காட்டுறியோ அதுலதான் உனக்கு முதல் பிரச்சனை வரும். முதலும் கோணல் முற்றும் கோணல் அப்படிங்கிற மாதிரி. சரியா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் இது பொது பலன் தான். நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி ஒரு முறை உங்களுடைய முழு ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. சுபம் வாழ்காலமுடன். எவனுமே நான் மதிக்க மாட்டேங்கிறாங்க. சிம்மராசி எவனுமே மதிக்க மாட்டாங்க. அவன் பேசினதே தான் திரும்ப திரும்ப பேசுறானே தவிர நம்ம பேச்சை எவனும் கேட்க மாட்டேங்கிறானே சார். இந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் எப்படி சார் நம்ம ஒன்றும் சரியா வரலையே சார் அப்படின்னு சொல்லி இருக்கு. நயவஞ்சகமாக பேசி வேலை வாங்குவார்கள். குள்ளநரித்தனம் நிறைய இருக்கும். ஞாபகமா இருங்க. ஏன்னா சிம்மராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ராசி தான். ஒன்றும் நல்ல ஒரு ஆளுமை உண்டு, நிறைய நல்ல திறமைகள்லாம் உண்டு, யோகம் நல்ல சில விஷயங்கள்லாம் உண்டு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு இப்படித்தாங்கிற அளவுக்குலாம் இருக்கக்கூடிய ராசி தான். ஆனால் அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வர 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 அது என்ன ஆறுதுன்னா, இவங்கிட்டெல்லாம் போய் நம்ம செருப்படி வாங்கணுமா, இதுக்கு நம்ம அந்த சூழ்நிலை வந்துடும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். போட்டி நிறைந்த சூழலில் வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகம். ரொம்ப கொஞ்சம் கரெக்டா சில விஷயங்கள் கொண்டு போகணும். பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்பு பற்றிய பேச்சுக்கள் உருவாகலாம். சில விஷயங்கள்லாம் பார்த்து பண்ணுங்க. சிம்மராசி பொறுத்தளவுக்கு என்ன விரயத்தில் குரு, 8ல் சனி, அப்படியே சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. மற்ற கிரகங்கள்லாம் கிரக பார்வைகள்லாம் இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய ஒரு அடியும் எடுத்து வைக்கிறது, ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் எடுத்து வைக்கிறது கவனமா எடுத்து வைங்க. கவனமா செய்யுங்க, அவசரம் இல்லை. வியாபார வளர்ச்சிக்கான புதிய தொடர்புகள் கிடைக்கும். புதிய முதலீடுகள் நிதானம் அவசியம். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவார்கள். நிறைய நல்ல விஷயம் பேசலாம், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தொழில் முதலீட்டில் அடுத்தடுத்த லெவலுக்கெல்லாம் போகலாம். ஸோ சில விஷயங்கள்ல நல்லபடியாக நடக்கும், ஒன்றும் கவலை இல்லை. ஆனா ஆத்துல போட்டாலும் அளந்து போடுங்கிற மாதிரி செலவு பண்றதுலையும் பார்த்து செலவு பண்ணு. ஆத்துல போடுறதே தப்பு, இதுல எதுக்கு அளந்து போடணும்னு கேட்குறீங்களா? அதுவும் கரெக்டு தான். இருந்தாலும் நீ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், செலவு பண்றதா இருந்தாலும் பார்த்து செலவு பண்ணு, அதுதான் கரெக்டா. அதே போல குடும்பத்துல உங்கள் கருத்துக்கு மதிப்பு அதிகரிக்கும். என்னைக்குங்க யாருங்க சிம்மராசி சொல் பேச்சு கேட்கறேன்? ஆனாலும்
குடும்பத்திலேயாவது கேட்குறாங்களா பார்ப்போம், ஒரு நம்பிக்கை தான், வேற என்ன. குடும்பத்திலேயாவது நம்ம சொல் பேச்சு, வெளியில தான் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், ஆஃபீஸில் தான் கேட்க மாட்டேங்கிறான். நம்ம ஒன்று சொன்னால் நம்மளை அசர வைக்கிற மாதிரி பதில் சொல்கிறவங்களாம் இந்த உலகத்தில் இருக்கான். நம்ம ஒரு கேள்வி கேட்டால் நம்மளை அசர வைக்கிற மாதிரி பதில் சொல்கிறவங்களாம் இந்த உலகத்தில், இந்த தமிழ்நாட்டில் இருக்கான். என்ன பண்ண சொல்றீங்க? அப்ப சிம்மராசிக்காரங்க இதெல்லாம் சந்திச்சு தானே ஆகணும், வேற வழியே இல்லை, சந்திச்சு தான் ஆகணும். சகோதரர் மூலம் நல்ல செய்தி கிடைக்கும், வீட்டில் சுப நிகழ்ச்சி திட்டமிடப்படலாம். எதுக்காக சொல்றேன்னா, குடும்பத்திலேயாவது உங்க சொல் பேச்சு கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையாவது வைங்க. சரி, அட்லீஸ்ட் ஃபேமிலியாவது சொல் பேச்சு கேட்பாங்க அப்படின்னு. ஏன்னா சில விஷயங்கள்லாம் அப்படி இருக்கு, என்ன பண்றது. திருமண முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம், கணவன் மனைவி உறவில் புரிதல் அதிகரிக்கும். தேவையற்ற சந்தேகங்களை தவிர்ப்பது நல்லது. சும்மாவே சந்தேகப்படுவீங்க, இதுல தேவையற்ற சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு வேணுமா? வேண்டாம், போடா அப்படின்னு போயிட்டே இருங்க, வேற வழி இல்லை, வேற அப்படிதான் போகணும். வருமானம் சீராக இருக்கும், புதிய வருமானம் உருவாகலாம். சொத்து தொடர்பான விஷயங்களுக்கெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த வாரத்தில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சொத்து தொடர்பான விஷயங்கள் சாதகமான. நண்பர்களுக்கு பண உதவி செய்யும் போது கவனம் தேவை. இந்த காலத்தில் நண்பர்களுக்கு பண உதவி செஞ்சால் திரும்ப வரும்னு நினைக்கிறீங்களா? நல்ல நண்பனாக இருந்து, உற்ற நண்பனாக இருந்தால், ஐயோ அவன் கஷ்டப்படுற நேரத்தில் நமக்கு பணம் கொடுத்தா நம்மளும் திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான், வாங்கிட்டுருவீங்க, பிரச்சனை இல்லை. படத்தை உங்ககிட்ட வாங்கிட்டு போயிட்டு அவனுக்கு என்னப்பா, அவங்ககிட்ட நிறைய காசு பணம்லாம் இருக்கு, இது கொடுத்துதான் அவன் வாழணும்னு எதாவது அவசியமா? அப்படிலாம் இல்லை, எல்லாம் பார்த்து பொறுமையாக கொடுத்துக்கலாம் அப்படி சொல்றவனும் இருக்கான். அதனால பண விஷயத்துல நண்பராக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ கவனமா இருங்க. அதே போல அகங்காரம் மற்றும் கோபம் நல்ல வாய்ப்புகளை இழக்க செய்யும். இது ரெண்டும் சிம்மராசிக்கு இருக்கக்கூடாது. அகங்காரம், கோபம் இந்த வாய்ப்புக்கு, நல்ல வாய்ப்புகளை இழக்க செய்யும். உங்களை பற்றி தவறான பேச்சு பரப்பு முயற்சிப்பவர்கள் இருக்கலாம். ஏற்கனவே கெட்ட பேரு, இதுல என்னை பத்தி தப்பா வேற ஏண்டா பரப்புறீங்க, நான் உண்டு என் வேலை உண்டு தானடா இருக்கேன், நம்மளை பத்தி தப்பா, நம்மளை பத்தி இல்லை, நான் சிம்மராசி இல்லை சொல்றேன். அதாவது நம்மளை பத்தி பரப்புவானுங்க, கெட்ட விஷயங்களை பரப்புவானுங்க. அவன் அப்படி செய்யறான், இவன் அப்படி செய்யறான். அதுக்காக தான் இந்த வார்த்தையை சொல்றேன். உங்களை பற்றி தவறான தவறான பேச்சு பரப்பு முயற்சிப்பவர்கள் நிறைய இருப்பாங்க, கவனமா இருங்க. ஞாயிறு மற்றும் புதன்கிழமைகளில் முக்கிய முடிவுகளை நிதானமாக எடுக்கும். கண் மற்றும் தலைவலி போன்ற சிறிய உடல்நிலை பிரச்சனைகள் அலட்சியப்படுத்த வேண்டாம். கண் சம்பந்தப்பட்டதோ, தலைவலி சம்பந்தப்பட்டதோ, ஹார்ட் சம்பந்தப்பட்டதோ, ஏதாவது லேசா ஒரு நெஞ்சு வலிச்சா கூட டக்குன்னு டாக்டர்கிட்ட போயிடுங்க, தப்பு கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்து வேலை மற்றும் குடும்பத்தை சமநிலைப்படுத்த திறன் அதிகரிக்கவும். அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட நாள் கிழமை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அதிர்ஷ்ட கிழமையா இருக்கு. சிம்ம ராசியை உங்களை புறக்கணித்தவர்கள் உங்கள் உயரத்தை பார்த்து வியக்கும் காலம் தொடங்கிவிட்டது. இந்த வாரம் நீங்கள் எடுக்கும் தொழிற்சனால முடிவு பல மாதங்களாக நின்றிருந்த ஒரு விஷயத்தை தட்டும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். 80% பாசிட்டிவா இருக்கும். இந்த 20% பார்த்தீங்கன்னா நெகட்டிவா இருக்கு. பார்த்தியா, இந்த நெகட்டிவ் இந்த 80% நீ விட்டுருவ, அந்த 20% தான் நீ பிடிச்சிட்டு இருப்ப. அதனால கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயா வச்சுக்கோ, நிம்மதியாயிரு. நேராக சிவாலயத்துக்கு போயிட்டு ஒரு 3 தீபம், சிவனுக்கு ஒரு தீபம் போடு, விநாயகர் முருகனுக்கு ஒரு தீபத்தை போடு, மனசுல நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோ. இந்த வாரம் எனக்கு நடக்கிறதெல்லாம் நல்ல விஷயமா நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுல நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோ. அமோகமா ஒரு விஷயங்கள் நடக்கும். சுபம்.